என்னென்னா காயப்பண்ணம் மஞ்சு வடை பண்ணிடலாமா. அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நவீன மிஷினில் போட்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கருவேப்பிலை குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கிறேன். நான் பச்சை மிளகா போடுறதுனால போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால நான் கேப்சிகம் போட்டுக்கிட்டேன். கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். போட்டு வதக்கிட்டு இந்த மாசி தூள்னு சொல்லுவாங்க, மாசி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நான் ரெட் சில்லி பவுடரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை சேர்க்கணும், இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும். சேர்த்துட்டு இந்த மாவு என்னதுன்னா பழைய சோறு எடுத்துக்கிட்டேன். பழைய சோறு மிஞ்சும்ல, அதை எடுத்துக்கிட்டு தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கணும். கையில் நல்லா ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டு சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்குனா சப்பாத்தி மாவு பதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். என்னென்னலாம் இதில் போனால் உப்பு, மஞ்சத்தூள் கலருக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு இதில் ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இது மெயின் என்னென்னா இந்த இன்னொரு ஷீட் எடுத்து இது மேலே போட்டு பியாமல் போட்டு இது பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் பியாமல் வரும். நல்லா தண்ணியை போட்டு ஒட்டுன்னு ஒட்டிக்கணும். சும்மா அந்த ஷேப் வரணுன்றதுக்காக நான் வந்து இந்த பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா காயப்பட்டினம் மஞ்சு வடை ரெடி. யாரும் பயப்பட வேணாம். சோடாப்பு அதிகமானனால இப்படி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஆனாலும் என்ன செய்யன்னு சாப்பிட்டோம்.